எல்லோருக்கும் வணக்கம். விடுமுறை முடிஞ்சு எல்லாரும் களத்தில் இறங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த யூனியன் பேங்க் ஷேர் Q3 ரிசல்ட்ஸை வச்சு பெரிய ஆளு இன்னும் யாருமே பெருசாக ஏறல இந்த ரிசல்ட் சீசனில். ஆனால் சிங்கக்குட்டி திடீர்னு இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் சீசனில் ரிசல்ட்டை காரணமாக வச்சு அதனுடைய பிஸ்னஸ் அப்டேட்டை காரணமாக வச்சுக்கிட்டு க்ளோசிங் டைமில் 7% ஏறி இருக்கு. இந்த மாதம் பிறந்து 14 நாள் ஆச்சு. இருந்தாலும் ரிசல்ட் சீசனில் நம்ம எது என்ஜாய் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த யூனியன் பேங்க் தான் ஃபஸ்ட்டு என்ஜாய்மெண்ட்டு. அதே மாதிரி விருந்துக்கு போகிற நேரத்தில் ஒரு பக்கெட் நிறைய கறி இருக்கும். ஆனால் அண்ணி நம்மளுக்கு 2 பீஸ் எடுத்து வச்ச மாதிரி இந்த ஐஓபி அப்படின்ற பங்கு இன்றைக்கி 2% ஏறி இருக்கான். இருந்தாலும் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது பெரிய அளவில் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் என்பது கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிசல்ட்டுக்கு மரியாதை இல்லை, ஒரு க்ரோத் மேல் நோக்கி கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு மரியாதை இல்லைன்னு நான் ஒரே ஒருத்தர் சொல்ல முடியும். திடீர்னு நான் வெளியே போய்கிட்டு இருக்கேன் ரோட்டில், யாராவது ஒருத்தர் வந்து ஏங்க க்ரோத்தாக ஸ்டாக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஆனால் அந்த ஷேர் கீழே கிடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான். அவன் டிவிடெண்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் எப்போ பாரு குப்பரவே படுத்திருக்கேன், நீயே எந்திரிச்சு உனக்கு நடக்கவே தெரியாதா? நண்பர்களே, அதே மாதிரி இந்த GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் ஒரு நஷ்டமடையாத கம்பெனி தான். அவங்க பெரும்பாலும் சேல்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனாலும் இன்னும் நஷ்டத்துக்கு போகாத கம்பெனி. ஆனால் இந்த பங்கினுடைய விலை எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு முறை இதே 927 ரூபாய்ன்னு இருந்தான். அதுக்கப்புறம் 1400ன்னு 40% ரெக்கவரி ஆச்சு. இப்போ மறுபடியும் அதே இடத்துல வந்து கீழே விழுந்துருக்கு. இனி இவனுடைய Q3 ரிசல்ட் என்ன அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு மறுபடியும் போன வருஷத்தினுடைய லோவில் வந்து விழுந்துட்டு அடுத்தது இவனுடைய நகர்வு என்ன, கீழையா இல்லை மேலையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு இது ஒரு லாபகரமான பங்காக தான் இந்த GR இன்ஃப்ரா அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சந்தோஷம் இல்லைங்க நண்பர்களே. 66 பாயிண்ட்டு நெகட்டிவில் தான் இருக்குது. இருந்தாலும் சில பங்குகளில் என்ன செய்தி, அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்குலேயும் கோ டிஜிட் அப்படின்ற பங்குலேயும் மிகவும் அதிகமான வால்யூம் என்பது இந்த டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் பங்கில் நடந்திருக்கு. அதில் பாருங்கள், இந்த பங்கில் வந்து எல்லோரும் மொபைலை பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறாங்கன்னு தெரில. கடந்த சில குவார்ட்டர்களாக ஓரளவுக்கு சுமாரான வருமானம் தான். அதுக்கப்புறம் இப்போ ஏறு முகத்தில் இந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால தான் இந்த பங்கு இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு மரியாதை தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பங்கு எவ்வளவு கீழே விழுகுதோ அதிலிருந்து டிஸ்கவுண்ட்டில் விற்றுக்கிட்டே இருக்குது கவர்மெண்ட்டு. இந்த கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பங்கில் என்ன ஒரு செய்தினா, அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. எப்படித்தான் இந்த கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இதை சாதிச்சான்னு தெரில. சில குவார்ட்டருக்கு முன்னாடி வெறும் 20 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ 136 கோடியாக வளர்ச்சி அடைந்த பங்கு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே சீப்பாகிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த பங்கு 280 to 380 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்து சென்டர் பாயிண்டில் இருக்குது. சீக்கிரம் நீ கீழே வந்தீங்கன்னா மகிழ்ச்சியே. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, ஷேர் மார்க்கெட்டில் எங்கேங்க பொங்கல் பரிசு கிடைக்கிது, 10,000 ரூபா கும்பானதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் SIP மூலியமாக முதலீடு பண்ணு தான் லாபத்தில் கொடுக்குது, ஜெயிக்குது அப்படின்றது பல ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸினுடைய அனுபவபூர்வமான உண்மை. ஸோ இப்போவும் மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லாம் SIP போட்டவங்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் பரிசு என்பது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இன்னொரு நண்பர் கூட என்ன சொல்கிறாருன்னா, 15 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 2 வருஷமாக சேர்த்து பில் பண்ணியிருக்காப்புல டைரெக்டாக. அது வந்து 2 லட்சம் நஷ்டத்தில் தான் இருக்குது. ஆனால் நான் SIP 2 வருஷமாக போட்டுட்ருக்கேன், அது 5% லாபத்தில் இருக்குது. 90s கிட்ஸுக்கு தெரியும், ரம்பா அவர்கள் தன்னுடைய தொடை அழகை இன்சூரன்ஸ் செய்திருந்தார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வதந்தி வந்துக்கிட்டு இருக்குது. அது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி உண்மையிலேயே எனக்கு இந்த குரலை இன்சூரன்ஸ் செய்யுங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம குரலை வந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்ம என்ன லாங்குவேஜில் பேசினாலும் என் வாய்ஸில் பேசுகிற மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலாக என்னையா மார்க்கெட், மானங்கட்ட மார்க்கெட்,
காலையில் இப்போ தான் 11 மணிக்கு 3000 லாபத்தில் காமிச்சிக்கிட்டு இருந்தது. கடைசியில் க்ளோசிங் டைமில் பார்த்தோம்னா அது லாஸில் காமிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நிஃப்டி காலையில் 11 மணிக்கு ரெக்கவரி ஆச்சு, பட் க்ளோசிங் பேசிஸில் கும்பா. இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, எதுக்கு இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டுன்னு பேர் வச்சானுன்னு தெரில. நான் முதல்ல இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டில் 600 ரூபாய் என்னோடய ஏவரேஜ் அப்படின்னாரு. நல்ல வேலை, எங்கேயாவது 1200 வாங்கியிருந்தாருன்னா என்ன ஆகிறது? தொடர்ந்து இப்படி சரிவடைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் என்பது அவருக்கு முதல்ல 600 ஏவரேஜ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் 500 கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதை 400 கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் போல். என்ன ஒரு கன்றாவின்னு தெரில. தன்னுடைய உச்சியிலிருந்து 70% இறங்கியிருக்கு. 80%க்கு மேலே இறங்கி நான் பெருசாக பங்குகளை பார்த்ததில்லை. ஒருவேளை இது நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியா அப்படின்னு பார்த்தா போய் நஷ்டம் செய்கிற கம்பெனியே கிடையாது. இது ரெகுலராக 50 கோடி லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி தான். அப்புறம் எதுக்கு உச்சியிலேருந்து 70% இறக்கி விட்டுருக்காங்கன்னு தெரில. ஏப்பா சாமி, எனக்கு தலையே சுற்றுது. எந்த பக்கம் பார்த்தாலும் இவனது எங்கேயுமே ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒன்றையுமே காணும். ப்ளட்ஜ்டு பர்சன்டேஜ் வெறும் 1.76% தான் இருக்குது. சரி, பெரிய ஆளுக்கு ஏதாவது போய் லாக் ஆகிருக்காங்கன்னா இந்த எஃப்ஐஐஸு அவங்களும் 5% லாக் ஆகி பேசாமல் உட்காந்துருக்காங்க. டிஐஸ் முதல்ல 1% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 10% ஹோல்டு பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு கொடுமையை நான் பார்த்தது இல்லைங்க நண்பர்களே. இருக்கிறதுலே ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 கொடுமை உங்களுக்கு தான் நடந்திருக்கு. ஆனால் அது பேர் கூட ஹாப்பியஸ்ட் மைண்டுன்னு இருக்குது. ஆனால் உங்கள் மைண்டில் இருக்கிற ஹாப்பி போயிடுச்சு. இந்த பூர்வாங்கரா அப்படின்ற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி மார்க்கெட்டில் பூம் இருந்தப்போ வெறும் 80 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும்லாம் போயிடுச்சு. தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுற மாதிரி வந்தது. அதனால் மறுபடியும் நிற்க முடியல. இன்னைக்கு தேதியில் இதில் வால்யூம் என்பது அதிகமாக நடந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு அப்படின்றதான் இந்த பூர்வாங்கரா பற்றிய தகவல். எப்படி ஒரு நஷ்டமடையும் கம்பெனி இன்னும் நின்று விளையாடுறான்னு தெரில. அப்போ கூட பார்த்தோம் இல்லைங்க. அப்போ இந்த கம்பெனிக்கு லாபம் செய்யக்கூடிய ஹாப்பியஸ்ட் மைண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஹாப்பியஸ்ட் மைண்டு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி, அவனும் கீழே விழுந்து கிடக்கிறான். இது முதல்ல லாபம் பண்ணிவிட்டு இப்போ பூரா நஷ்டத்தை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் இவனும் விழுந்து கிடக்கிறான். அப்போ 2 பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே துரதிருஷ்டசாலி இந்த நண்பர் தான், ஹாப்பியஸ்ட் மைண்டு பாவம். டாய் படவா, ஒன்றுமே இல்லைனாலும் நீ ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த எம்எம்டிசி அப்படின்ற பங்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட் சமயத்தில் திடீர்னு ஏறுனா, அதுக்கு அடுத்த குவார்ட்டர்லி ஏர்னிங் சீசன்லேயும் கொஞ்சம் ஏறுனா, இப்போ இந்த 2026 மறுபடியும் இந்த ஏர்னிங் சீசனில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நண்பர்களே, ரயில்வே துறை பங்குகள் பின்னாடி ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு, எப்படா ஏறுவான்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ரயில்டெல் அப்படின்ற பங்கு, ஆக்சுவலாக ரயில்வே துறையில் இந்த ரயில்டெல் ஒன்று தான் உருப்படியாக ஃப்ளக்சுவேஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்றைய தேதியில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது ரயில்டெல் அப்படின்ற ஷேர் பற்றிய ஒரு தகவல். அஜந்தா ஃபார்மா அப்படின்ற பங்குலையும் எப்போ மாற்றம் என்பது வரும்னு தெரில. கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இன்றைக்கி டச் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இனி அடுத்தது என்ன? மற்ற ஃபார்மா பங்குகளோடவும் நல்ல ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்த அஜந்தா ஃபார்மா மறுபடியும் என்ன செய்யும்? ஒரு பக்கம் என்னடான்னா பயங்கரமான குளிர், இன்னொரு பக்கம் என்னடான்னா கனமழை. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி என்டிபிசி பங்கு கீழே இறங்கிட்டு இருந்தவன் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு திடீர்னு மேல் நோக்கி வந்துட்டான். சென்னை பெட்ரோ கேட்கவே வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டாங்க. எதுக்கு இப்போ நீ இன்றைக்கி 6% ஏறி இருக்குன்னா அது பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படின்ற மாதிரி. இந்த சென்னை பெட்ரோ மேல் நோக்கி வர்றதுக்கு இன்னொரு காரணமும் எம்ஆர்பியில் அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் அப்டேட்டை வச்சுக்கிட்டு நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயிட்டோம் அப்படின்ட்டு இந்த சென்னை பெட்ரோ கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தால் அது இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சத்தியமே இது யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா Q3 ரிசல்ட்டு சீசன் ஸ்டார்ட் ஆன உடனே திடீர்னு மகிழ்ச்சி வரும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி யூனியன் பேங்க்கு, சென்னை பெட்ரோ போன்ற பங்குகளெல்லாம் வந்திருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு சில இன்பமான செய்திகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
நிறைய பங்குகள் கீழே கிடக்குதே அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வேதந்தா அப்படின்ற பங்கு அவன் இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஹிண்டால்கோ அப்படின்ற பங்கு அதுவும் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாடா ஸ்டீலு கலக்கிட்டடா தம்பி அப்படின்ற மாதிரி அது 190 அதுவும் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவனும் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இது மாதிரி எத்தனையோ பங்குகள் இன்பமாகவும் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே. அதே மாதிரி சமீபத்தில் இந்த லிண்டே இந்தியா ஏதாவது சீப்பான விலைக்கு வருமானு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2025 சமயத்துலலாம் சீப்பான ரேட்டுக்கு 2-3 முறை கீழே வந்து விழுந்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் மேல் நோக்கி ஏறி போயிட்டான். இந்த முறை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல சீப்பான ரேட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அவன் எகிரிப்பிட்டான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அது சீப்பான ரேட்டுக்கு வரல. ஸோ தற்போதைக்கு லிண்டே இந்தியா அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்குது. அடடா, ஃபைனான்ஸ் கம்பெனிகள்லாம் உங்கள்கிட்ட என்னதாயா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு கடுமையான வீழ்ச்சி போயிட்டு இப்போ பணத்தை ஒரே வருஷத்துக்குள்ளே டபுள் பண்ணி விட்டுட்டான். அப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு என்ன தான் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா அது தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இனி என்னங்க மறுபடியும் இப்படி ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் கீழே விழுவானா இல்லையாங்க? என்ன பயமாக இருக்குது. எத்தனையோ பங்குகள் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டு மறுபடியும் திருப்பி பழைய இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் மறுபடியும் நீ வா கீழே 100 ரூபாய்க்கு வான்னா எப்போ வருவான்? வரும்போது நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்தினா தானே, மார்க்கெட் ரொம்ப பயமுறுத்தினா தானே இறங்குவானுங்க. இனி ஏறின பங்குகள்லாம் எப்போ இறங்குவானே தெரிய மாட்டேங்குது. சரி, அதையெல்லாம் விட்டுட்டு இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் எடுத்து வச்சுக்கோந்தா அவனுங்க எங்கே ஏறுறானுங்க? அவனை போன வருஷம் லோக்கு விட முந்தின வருஷம் லோக்கு போகிறானுங்க. இந்த ஜிண்டால் ஸ்டீல் ஷேர் ப்ரைஸ்லாம் பார்த்துட்டா ரொம்ப வைரலாக இருக்குது. அவனுடைய வால்டிலிட்டியெல்லாம் பார்த்தோம்னா இனி அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு தெரில. இப்போ தான் சமீபத்தில் 3 முறை 4 முறை 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு மேலே போயிருக்கான். இனி அடுத்தது என்ன தன்னுடைய பழைய ஹையக்கு இது போய் தொடுமா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு அதனுடைய மூவ்மெண்ட் என்பது ரொம்பவுமே வைரலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆவாஸ் ஃபைனான்ஷியர்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு தூரம் கீழே வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% கீழே விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த பங்கு ஒரு 15% கீழே வந்து விழுந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அதோடைய 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுச்சு. இப்போ அதே மாதிரி 13% கீழே கிடக்கக்கூடிய இந்த ஆவாஸ் ஃபைனான்ஷியர்ஸ் இனி அடுத்தது தன்னுடைய வேலையை எப்படி மாற்றி அமைக்கும்? முதல்ல இந்த ஆவாஸ் ஃபைனான்ஷியர்ஸ் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா, எப்படி அந்த ஃபெட் பேங்க் பார்த்தோம் அது மாதிரி இந்த ஆவாஸ் ஃபைனான்ஷியர்ஸ் முதல்ல ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு லாபம் செய்யும் பங்காக தான் தற்போதைய நிலைமையில் இருக்குது. ஸோ சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கு தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து ஒரு 13% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, பிஇபிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, அதோடைய ஃபுல் நேம் பன்ஷாலே இன்ஜினியரிங் பாலிமர்ஸ், எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்ருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது 4.5% டிவிடெண்ட் ஈல்டு என்பது கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த பங்கினுடைய விலை தற்போது 52 வீக் லோ 85 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இதுக்கு முன்னாடி போனால் 2024 சில பேர் உள்ளே என்ட்ராகிருப்பாங்க, வெளியே கொடுத்துருப்பாங்களேன்னு தெரில. மறுபடியும் அதே விலைக்கிட்ட வந்து இந்த பிஇபிஎல் அப்படின்றது வந்து விழுந்திருக்கு. தற்போது வரை இந்த பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. டிவிடெண்டு 4% கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இதுதான் இந்த பிஇபிஎல் அப்படின்ற பங்கை பற்றிய ஒரு செய்தி. இந்த நாராயணா ஹிருதாலயா மற்றும் கோரமண்டல் இந்த 2 ஷேர்களையும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாராயணா ஹிருதாலயில் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகி முதல்ல எங்களை கொண்டு அட்மிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான். இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு காலம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த 50 days மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காமல் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். சமீபத்தில் இதனுடைய ஹை என்பது ஆல்மோஸ்ட் ஒரு 2100 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன? இந்த நாராயணா ஹிருதாலயனுடைய அடுத்த கட்ட நகர்வு தன்னுடைய தடைகளை உடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி தான் இந்த கோரமண்டல் அப்படின்ற பங்கு. என்னப்பா நீ எப்படி தான் உன்னால் இப்படி ட்ரேட் ஆக முடியுது ஒரே இடத்துக்குள்ள? ஒரே குழப்பமாக இருக்கே. நீ இருக்கக்கூடிய ஏரியாவில் எல்லாமே எங்களுக்கு குழப்பம்தான்.
நீ ஒரு முறையாவது இப்படி விலகி க்ளீனாக ஒரு முறையாவது இப்படி விலகி தனியாக 2 days மூவிங் ஆவரேஜ் மட்டும் போனீங்கன்னா தான் எங்களுடைய குழப்பங்கள் தீரும். ஓஹோஹோ ஹி நாளை நமக்கு விடுமுறை. அதனால் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு நீ எஸ்டிமேட்டை மீட் பண்ணால் எங்களுக்கு என்ன, எஸ்டிமேட்டை மீட் பண்ணல எங்களுக்கு என்ன, மார்க்கெட்டில் நாளை விடுமுறை, அதனால் உன்னோட இம்பேக்ட் குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற ஒரு பங்கு இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவீங்களா அப்படின்னு ட்ரேடர்கள் ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. இந்த பங்கு சமீபத்தில் லோ ரேட்டில் வந்து விழுகிறப்போவெல்லாம் ஒரு சிறிய ஏற்றம்னு ரொம்ப ஒரு குறுகிய காலத்திலே ஒரு 4-5 தடவை அந்த வேலையை பண்ணிட்டான். இப்படி பண்ணி கொண்டிருந்த அந்த டிவிஸ் லேப் மறுபடியும் தற்போது தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. அப்போ ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்க, நான் மேலே ஒரு ரவுண்டு போகட்டுமான்னு கேட்டால் கட்டாயம் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கு 2 days மூவிங் ஆவரேஜை உடைக்காமல் இன்னொரு ரவுண்டு போகுதா இல்லையா அப்படின்றதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நாளை விடுமுறை நண்பர்களே, நாளை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.